தமிழ் டுடே டெக் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம ஒரு வித்தியாசமான அன்பாக்சிங் பார்க்க போகிறோம். ஐடெல் அப்படிங்கிற நிறுவனம் வந்து இப்போ புதுசாக வந்து Itel A44 Pro அப்படிங்கிற மொபைல் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. அந்த மொபைலை நம்ம டேரெக்டாக இந்த ரீட்டைல் ஸ்டோர்லேயே வந்து அதை அன்பாக்ஸ் பண்ணி எப்படி இருக்குது அப்படிங்கிறத ஃபுல்லாக செக் பண்ணி பார்க்க போகிறோம். இப்போ நம்ம கடைக்குள்ளே போயிட்டு எப்படி நண்பர்களே, இப்போ இந்த மாடல் தான் இப்போ ஐட்டல்லேருந்து லான்ச் பண்ணியிருக்கேன் A44 Pro. இந்த மாடல்லாம் அன்பாக்ஸ் பண்ணி எப்படி இருக்குங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு மேலே இருக்கிற பிளாஸ்டிக் ரேப்பரை ரிமூவ் பண்ணிவிட்டு அன்பாக்ஸ் பண்ணலாம். இந்த ஃபோனை பொறுத்தவரை ஃபுல்லி லேமினேட்டட் 18:9 ஃபுல் ஸ்க்ரீன் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் 8 மெகா பிக்சல் ஆட்டோ ஃபோக்கஸ் ரியர் கேமராவும் 5 மெகா பிக்சல் ஃப்ரண்ட் கேமராவும் கொடுத்துருக்காங்க. 2GB RAM கொடுத்துருக்காங்க, 16GB இன்டர்னல் மெமரி கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் 32GB வரைக்கும் நம்ம மெமரி கார்டு யூஸ் பண்ணிக்கலாம். ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் சப்போர்ட் இருக்குது. Android 7.1 நூகாட்டில் இந்த ஃபோன் ரன் ஆகிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாமல் 4G OLT சப்போர்ட்டும் இருக்குது. பாக்ஸில் ஃபஸ்ட்டு ஒரு ஹேண்ட்செட் பீஸ் கொடுத்துருக்காங்க. அதை அப்படியே ஓரமாக வச்சுட்டு பாக்ஸில் வேறு என்னென்ன இருக்குதுன்னு பார்க்கலாம். பாக்ஸை ஓப்பன் பண்ண உடனே அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா உள்ளே வந்து ஒரு TPU கவர் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம வெளியில் வந்து கவர் தேடி அலைய வேண்டியதில்லை. அடுத்ததாக ஒரு இயர்ஃபோன் கொடுத்துருக்காங்க, ரெட் அண்ட் பிளாக் கலரில், பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது. நெக்ஸ்ட்டு பாக்ஸ் ஃபுல்லாக பார்த்தோம் அப்படின்னா ஒரு USB கேபிள் இருக்குது, மைக்ரோ USB கேபிள் இருக்குது. ஸோ இதை நம்ம சார்ஜர்லையும் யூஸ் பண்ணலாம், கம்ப்யூட்டர் கனெக்ட் பண்ணுறதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு அடுத்ததாக வந்து ஒரு வால் டாக் அடாப்டர் கொடுத்துருக்காங்க. இந்த அடாப்டர் 5 வோல்ட் 1 ஆம்பியர் சப்போர்ட் பண்ணக்கூடியது. அடுத்ததாக 2400 mAh ரிமூவபுள் லியான் பேட்டரி கொடுத்துருக்காங்க. இதோட யூசர் மேனுவலும் வாரண்டி கார்டும் இருக்குது. இப்போ ஃபோன் டிஸ்பிளேல ஓடி இருக்க அந்த ஸ்டிக்கரை ரிமூவ் பண்ணிடுவோம். ரிமூவபிள் பேட்டரி அப்படிங்கிறதுனால இப்போ நம்ம வந்து பேட்டரி இன்சர்ட் பண்ணணும். ஃபோனோட பிசிக்கல் ஓவர்வியூ என்னங்கிறத பார்ப்போம். ஃபோனோட ரைட் சைடில் வால்யூம் ராக்கர் ஸ்கீம் மற்றும் பவர் கீ கொடுத்துருக்காங்க. ஃபோனோட லெஃப்ட் சைடில் ஸ்மார்ட் கீ கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்மார்ட் கீயை ராங் ப்ரெஸ் பண்ணும்போது பைக் மோட் வந்து ஆன் ஆகும். அது மாதிரி இந்த ஸ்மார்ட் கீயை வந்து சிங்கிள் கிளிக் பண்ணோம் அப்படின்னா ரேம் வந்து க்ளீன் ஆகும். டபுள் கிளிக் பண்ணோம் அப்படின்னா டார்ச் லைட் வந்து ஆன் ஆகும். ஸோ இப்போ நம்ம பார்த்தது எல்லாமே டிஃபால்ட்டாக வந்து அந்த கீஸை வந்து ப்ரெஸ் பண்ணால் ஒர்க் ஆகும். அது மட்டும் இல்லாமல் செட்டிங்ஸில் போயிட்டு நம்ம அந்த ஒரு கீக்கும் உள்ள ஃபங்க்ஷன்ஸை வந்து மாற்றி அமைச்சிக்கலாம். ஸோ உங்களுக்கு தேவையான ஃபங்க்ஷனை வந்து செயல்படுற மாதிரி நீங்கள் வந்து கஸ்டமைஸும் பண்ணிக்கலாம். ஃபோனோட டாப்பில் இயர்ஃபோன் போர்ட் இருக்குது. பாட்டமில் ஸ்பீக்கர் கிரில்ஸும் மைக்ரோ USB போர்ட்டும் கொடுத்துருக்காங்க. ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார், கேமரா, ஃப்ளாஷ் லைட் இது மூன்றுமே வந்து பேக் சைடில் இருக்குது. ஃபோனை இப்போ நம்ம பூட் பண்ணி பார்க்கலாம். இன்டர்ஃபேஸை பொறுத்தவரை ரொம்ப ஸ்மூத்தாக இருக்குது யூஸ் பண்ணுறதுக்கு. அந்தளவுக்கு வந்து லேக்ஸ் எதுவும் தெரியல. ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த ஃபோன் Android 7.1 நூகாட்டில் ரன் ஆகிட்டு இருக்குது. செட்டிங்ஸில் iSmart அப்படிங்கிறத ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா அதில் வந்து எக்ஸ்ட்ரா ஆப்ஷன்ஸ் வந்து நிறையா கொடுத்துருக்காங்க. அதாவது 3 ஃபிங்கரில் வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கிறது, ஸ்மார்ட் கீக்குள்ளே ப்ரோக்ராம் செட் பண்ணுறது, நம்மளோட பாக்கெட்டில் இருக்கும்போது டச் ஆகும்போது அதை வந்து ரிஜெக்ட் பண்ணுறது, ஃபேக் கால், இது மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து இதை வந்து கொடுத்துருக்காங்க. டிஸ்பிளே செட்டிங்ஸில் ப்ளூரே ஐ ப்ரொடெக்ஷன் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இதை ஆன் பண்ணோம் அப்படின்னா நம்ம ரொம்ப நேரம் வந்து மொபைல் வந்து பார்த்துட்டு இருந்தாலும் வந்து கண்களுக்கு வந்து எந்த விதமான பாதிப்பு ஏற்படாதவரை நம்ம வந்து பார்த்துக்கலாம். பாக்ஸ்லேயே வந்துருக்கிற இந்த TPU கவரை மாட்டி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ரொம்ப நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு. அதே நேரத்தில் கிரிப்பாகவும் இருக்குது. இந்த ஃபோனில் இருக்கிற ஃபிங்கர் பிரிண்ட் சென்சரை யூஸ் பண்ணி நம்ம நிறைய விஷயங்களை வந்து பண்ண முடியும். அதாவது ஃபோனை அன்லாக் பண்ணலாம். அடுத்ததாக வந்து அப்ளிகேஷனை வந்து லாக் பண்ணி அதை வந்து அன்லாக் பண்ணலாம். அதுக்கு அடுத்ததாக பார்த்திங்க அப்படின்னா சில அப்ளிகேஷன்ஸை வந்து நம்ம குயிக் அக்சஸ் பண்ணுறதுக்கும் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். மாதிரி ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு யூஸ் பண்ணலாம், ஃபோன் காலை வந்து ஆன்சர் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணலாம். அது மாதிரி ஃபோன் காலை வந்து ரெக்கார்ட் பண்ணுறதுக்கும் இந்த ஃபிங்கர் பிரிண்ட் சென்சரை யூஸ் பண்ணிக்கலாம். இந்த Itel A44 Pro மொபைலை வாங்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா பக்கத்தில் இருக்கிற ரிட்டைல் ஸ்டோர்ஸ்லேயே நீங்கள் வாங்கலாம். 7199 விலையில் கிடைக்கிது. அது மட்டும் இல்லாமல் ஏர்டெல்லிருந்து இந்த ஃபோன் வாங்குறவங்களுக்கு 1800 மதிப்புள்ள கேஷ்பேக் கூப்பன்ஸ் வந்து தர்றாங்க. நீங்கள் ஒருவேளை ஏர்டெல் யூஸராக இருந்தீங்க அப்படின்னா அந்த ரீசார்ஜ் கூப்பன்ஸை யூஸ் பண்ணிக்கலாம்.
அவுட்டோரில் இருக்கிற ஒரு ரிட்டைல் ஸ்டோரில் வச்சு பண்ண அந்த அன்பாக்சிங் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் இது போன்ற டெக்னாலஜி சம்மந்தமான வீடியோஸ் உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்க அப்படின்னா மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பளையும் சேர்த்து ப்ரெஸ் பண்ணிடுங்க. நான் ஜான் சந்தோஷ் ஃபார் தமிழ் டுடே.